நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். காவேரி மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் இதயம் சார்ந்த நோய்கள் குறித்தும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் மருத்துவ ஆலோசனைகளை வழங்குவதற்காக திருநெல்வேலி காவேரி மருத்துவமனையின் கன்சல்டன்ட் கார்டியாக் சர்ஜன் டாக்டர் அருண் சிங் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். முதல்ல இதயம் அப்படிங்கிற உறுப்பு நம்மளது மனிதன் உடலில் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு உறுப்பு, அதன் செயல்பாடுகள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இதயம் தான் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா பிளட்டையும் பம்ப் பண்ணுற ஒரு மோட்டர் மாதிரி. 24 ஹவர்ஸும் 365 டேஸ் ஹோல் இயரும் இது ஜஸ்ட் பம்பிங் தி பிளட். நம்ம உடம்பு வேலை செய்யறதுக்குள்ள எல்லா தேவையான பிளட்டு சர்க்குலேட்டரி பம்ப் மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஒரு மோட்டர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இதயம் ஸ்டாப் ஆச்சுன்னா நம்ம லைஃபே ஸ்டாப் ஆகிறது மாதிரி உள்ள ஒரு எசென்ஷியல் ஆர்கன் அது. ஓகே, இதயம் எவ்வளோ அளவில் இருக்கும், பிறக்கிறப்போ அதன் எடை எவ்வளோ இருக்கும், எவ்வளோ பெருசாக வரையோ வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஸோ இதயத்துடைய சைஸ் பிறக்கிற குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய கிரேப்ஸ் அளவு தான் இருக்கும். நம்ம ஒரு கிரேப்ஸ் பார்க்குறோம்ல. ஸோ அதுக்கப்புறம் வளர வளர ஹைட் அண்ட் வெயிட் கூட இதயத்துடைய சைஸும் கூடிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஜென்ரலாக எல்லோரும் சொல்கிறது நம்மளுடைய கையை ஃபிஸ்ட் ஒரு மேக்கே ஃபிஸ்ட் மாதிரி கையை அப்படி மடக்கி வச்சா எவ்வளோ சைஸ் இருக்குமோ அதுதான் ஹார்ட்டுடைய சைஸுன்னு. அது ஒரு ஆவரேஜாக நம்ம அப்படி எடுத்துக்கலாம். பட் சைஸ் வில் வேரி. ஓகேங்க டாக்டர். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இதயத்தில் எதனாலெல்லாம் பாதிப்பு ஏற்படலாம், இதயத்தில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் டாக்டர்? ஸோ இதயத்துக்கு வரக்கூடிய வியாதிகளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பிறவியில் இந்த கன்ஜெனிட்டல், தென் அக்வைர்ட் நம்ம வளரும் போது நமக்கு வர பிற நோய்களால் வரக்கூடிய பாதிப்புகள். ஸோ கன்ஜெனிட்டல்லாம் பிறக்கும் போது இதயத்தில் சில ஹோல்ஸ் வரலாம், இதய வேல்வில் சில லீக்கேஜஸ் வரலாம். வளரும்போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காமனாக பார்க்குறது அதிகமான கொழுப்பு படிவதனால் வரக்கூடிய பாதிப்புகள். ஸோ ஹார்ட் அட்டாக், தென் சில இன்ஃபெக்ஷன்ஸ்னால வேல்வுகள் பாதிப்பு வரலாம். இதயத்துடைய வேல்வில் திக்கண்ட் ஆகி, அதாவது தடிமனாகி இதயத்துடைய வேல்வு சுருக்கங்கள் வரலாம். ஸோ அதை ஸ்டெனாட்டிக் டிசீஸ்ன்னுவாங்க, அயோட்டிக் ஸ்டெனோசிஸ், மைட்ரல் ஸ்டெனோசிஸ். சிலப்போ இதயனுடைய வேல்வுகள் வீக் ஆகி லீக்கேஜஸ் வரலாம். ரீகர்ஜிடேஷன் லீஷன்வாங்க, மைட்ரல் ரீகர்ஜிடேஷன், அயோட்டிக் ரீகர்ஜிடேஷன். ஸோ இதை இப்போ நம்ம வளர்ந்த அடல்ட்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டே விதமான, ஒன்று இதயத்தினுடைய வேல்வில் பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த அளவில் குறைவுகள் இருக்கலாம். ஸோ அதனால் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்கு மற்ற ப்ராப்ளங்கள்லாம் உருவாகும். டாக்டர், இப்போது இதயத்தை பாதிக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு நோய்கள் அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் அப்படின்னு ஒன்றொன்னா சொல்லிட்டே வர முடியுமா டாக்டர்? இப்போ நம்ம காமனான ஒரு டிசீஸ் பற்றி பேசுவோம். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது ஹார்ட் அட்டாக் தான். இதே திடீர்னு நெஞ்சு வலி, மூச்சிறைப்புன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் ஐசியூவில் அட்மிட் ஆகிறாங்க. தென் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். ஸோ அதனுடைய மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதயம் நம்ம உடம்பு முழுதும் பிளட்டை பம்ப் பண்ணுற ஒரு ஆர்கன். ஸோ இதயத்துக்கு தேவையான ரத்தத்தை தரது இதயத்துக்கு சில ஒரு 3 இரத்த நாளங்கள் தான் இதயத்துக்கு தேவையான ரத்தத்தை கொடுக்குது. ஸோ அந்த இரத்த நாளங்களில் அடைப்புகள் ஏற்படும் போது தான் இந்த ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறது வருது. ஸோ இந்த ஹார்ட் அட்டாக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மருந்துகள் மூலமாக இமீடியட்டாக சில ட்ரீட்மெண்ட்ஸ் தருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெண்ட் போடுவாங்க, பலூன் இதெல்லாம் பண்ணி அந்த சுருங்கிற ரத்த நாளங்கள்லாம் விரிய வைப்பாங்க. மூணாவதாக ஆப்ரேஷன் பண்ணது தான் நாங்கள். ஸோ அதுக்கு பைபாஸ் சர்ஜரி இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய டயட்டெல்லாம் ஒழுங்காக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ஏதோ சுகர், பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் அதிகமாக அதெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டோம்னா இந்த இதயத்தினுடைய இரத்த நாளங்களில் கொழுப்பு படிகிறத கம்மி பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹார்ட் அட்டாக் வரதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, இல்லை அது மாதிரி சிம்டம்ஸில் ஆரம்பிக்குதுன்னா அதுக்குள்ளே வைத்தியம் தான் ஒன்று டேப்லெட்ஸ் பண்ணுறோம், இல்லைன்னா ஸ்டென்ட்டு கார்டியாலஜிஸ்ட் சைடில் ஸ்டென்ட் போடுவாங்க. மூணாவது நம்ம சைடில் நம்ம கார்டியோதொராசிக் சர்ஜன்ஸ் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறது, பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணுறது. டாக்டர், இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா திடீர்னு ஒரு 30 வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, திடீர்னு இறந்து போயிடுறாங்க. இந்த ஹார்ட் அட்டாக்கான அறிகுறிகள் முன்னாடியே நமக்கு தெரியுமா? அதை நாம் எப்படி பார்த்துக்கிறது டாக்டர்? நமக்கு இப்போ நார்மலாக ருட்டீனாக நம்ம ஒரு வேலை செய்கிறோம், நமக்கு எந்த விதமான சிம்டமும் இல்லை, நமக்கு மூச்சு வாங்குறது கிடையாது, இல்லை திடீர்னு அதாவது இடது பக்கம் நெஞ்சிலையோ இடது பக்கம் தோள்பட்டையிலையோ வலியோ எதுவும் ஏற்படுறது கிடையாது. இப்போ நம்ம டெய்லி நடந்து போகிறோம், டெய்லி வேலைக்கு போகிறோம். ஸோ இப்படி நம்ம நார்மலாக செய்கிற வேலை செய்யும்போது திடீர்னு மூச்சு வாங்குறது மாதிரியோ, இல்லை இடது பக்கம் தோள்பட்டையிலையோ, இல்லை இடது பக்கம் நெஞ்சு பகுதியிலையோ வலி எதுவும் ஏற்பட்டுச்சுன்னா அது ஒரு ஃபஸ்ட்டு சிம்டமாக எடுத்துக்கலாம். ஸோ வலி, மூச்சு வாங்குறது.
அதாவது இப்போ நார்மலாக நம்ம இப்போ படியேறும்போது நமக்கு மூச்சு வாங்குறது இல்லை. ஆனால் புதுசாக சடனாக ஒரு 5 நாளாக இல்லை ஒன் வீக்காக நடக்கும்போது மூச்சு வாங்குதுன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ரெண்டாவது வந்து இந்த சிம்டம், அதாவது வலி, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சில வலியே இருக்காது. நம்ம நடந்தாலும் வலி வராது, எதுவும் வலி வராது, சடனாக அவங்க ஹார்ட் அட்டாக் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த மூச்சு வாங்குற பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். நார்மலாக நம்ம செய்கிற வேலையில் சடனாக இது மூச்சு வாங்குற மாதிரி தோணுச்சுன்னா அது ஒரு மெயின் சிம்டம். இரண்டாவது வந்து சிலவங்களுக்கு வந்து நல்லா மதியம் நல்லா சாப்பிட்றோம், நல்ல ஹெவி மீல்ஸ் சாப்பிட்ட உடனே திடீர்னு நெஞ்சு வலியோ இல்லை மூச்சு வாங்குறது மாதிரியோ தாடை பகுதியில் வலி எது வந்தாலும் அதுவும் ஒரு ஹார்ட் அட்டாக் உடைய ஒரு சிம்டம் தான். அதாவது இதயத்துக்கு தேவையான ரத்தம் வந்து போக மாட்டேங்குது. இதே வேலை செய்யறதுக்கு தேவையான ரத்தம் இதயத்துக்கு கிடைக்காத போது தான் இப்படிப்பட்ட சிம்டம்கள் வரும். சில சமயம் நீங்கள் சொன்ன மாதிரி சடன் ஹார்ட் அட்டாக் வரும், உங்களுக்கு நம்ம சிம்டமே இருக்காது, சடனாக ஒரு அட்டாக் வரும். இந்த ஹார்ட் அட்டாக்கை தாண்டி வேறு என்னென்ன நோய்கள் எல்லாம் இதயத்தை தாக்குது, அதை பற்றி நீங்கள் கண்டினியூவாக சொல்லலாம் டாக்டர். இப்போ நம்ம இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்வார் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லி இருக்குது. அதில் வந்து சிறு வயதில் ருமேட்டிக் ஃபீவர்னு சொல்லி ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா அவங்க வளரும் போது அவங்களுடைய வேல்வில் வந்து சில ப்ராப்ளங்கள் வரலாம். இதயத்தில் மொத்தம் 4 வேல்வுகள் உண்டு. அந்த 4 வேல்வுகளையுமே ப்ராப்ளம் வரலாம். மைட்டல் ஸ்டெனோசிஸ்னுவாங்க, அயோட்டிக் ஸ்டெனோசிஸ், மைட்டல் ரீகர்ஜிடேஷன், அயோட்டிக் ரீகர்ஜிடேஷன், இதெல்லாம் மேஜரான வேல்வார் ப்ராப்ளம். இந்த ருமேட்டிக் ஃபீவர் ஏற்படுறவங்க என்ன பண்ணணும்னா அந்த ஃபீவர் வந்த போதே நல்ல ஆன்டிபயோட்டிக் எடுத்து அந்த டேப்லெட் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் எல்லாம் பென்சிலின் சொல்ல ஒரு மருந்து மாத்திரைகளில் ஒழுங்காக இருந்தாங்கன்னா இந்த வேல்வார் ஹார்ட் டிசீஸ்லேருந்து வர ஏஜை வந்து தள்ளி போடலாம். ஸோ இந்த ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ்னால இந்த வேல் ப்ராப்ளம் வருதுன்னா ஸோ எய்தர் வந்து வேல்வுகள் வந்து சுருக்கம் வரலாம், இல்லைன்னா வேல்வு வந்து லீக் ஆகலாம். வேல் சுருக்கம்னா இதயத்திலிருந்து போகக்கூடிய ரத்தத்தின் அளவு வந்து குறையும். ஸோ இதய வந்து அதிக வலு கொடுத்து கான்ட்ராக்ட் பண்ணால் தான் இதயத்தினுடைய செயலில் வந்து கரெக்டாக இருக்கும். அதே இது வேல்வு லீக் ஆகுதுன்னா இதயத்திலிருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய பிளட் வந்து ஒரு சிங்கிள் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆக பதில் பேக்வேர்ட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்படிப்பட்ட வேல் ப்ராப்ளம் வருதுன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து வேல்வை வந்து மாற்றி வைக்கணும், இல்லை வேல்வை வந்து ரிப்பேர் பண்ணணும். இது வந்து ஆப்ரேஷனால் மட்டுமே சரி செய்யக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கும். டாக்டர், இப்போ குறிப்பாக நாம் இந்த இதய அடைப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு சிலருக்கு இதய வலி வரும், ஆனால் அது வலி வந்து நம்ம தண்ணி குடிக்காதனால தான் வந்திருக்கு, இல்லை நம்மளுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, ஹார்ட் அட்டாக்கெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான அறிகுறிகளில் யாரெல்லாம் எப்படியெல்லாம் தவறாக கணிச்சிக்கிறாங்க, தவறாக அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க டாக்டர்? திடீர்னு நெஞ்சு வலி வருதுன்னா கேஸ் ப்ராப்ளம், நம்ம சாப்பிட்ட உணவுப் பொருள் ஒத்துக்கல, அதனால தான் வலி வருதுன்னு சொல்லிட்டு ஏதாவது இந்த ஆன்டாசிட்ஸ் எடுக்கிறது, இல்லை ஏதாவது இஞ்சி கஷாயம் குடிக்கிறது, அது மாதிரி பண்ணுறாங்க. அந்த ஆன்டாசிட்ஸ் குடிச்சிட்டோம் இல்லை அந்த இஞ்சி இது மாதிரி ஏதாவது ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டுட்டோம் அந்த வலி செட்டில் ஆகலைன்னா அவங்க வந்து உடனே நியர்பை டாக்டரை போய் பார்க்கணும். நியர்பை டாக்டரை போய் பார்த்துட்டு ஒரு இசிஜியோ சில பிளட் டெஸ்ட் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணாலே உடனே தெரிஞ்சிடும் நம்ம இதயத்தில் ப்ராப்ளம் இருக்கா இல்லை வேறு எதுவும் சாதாரண விஷயமானு சொல்லி தெரிஞ்சிடும். சாப்பிட்ட உடனே வந்து சிலவங்களுக்கு நெஞ்சு வலி வரும், நெஞ்சில் பாரம் மாதிரி இருக்கும், இல்லைன்னா தாடை பகுதியில் வலி வரும். ஸோ அதை வந்து என்ன நினைப்பாங்கன்னா கேஸ் ப்ராப்ளம் நம்ம நிறைய சாப்பிட்ருக்கணும். ஆனால் அதுக்கு மெயின் அர்த்தம் அப்படி கிடையாது. அதாவது இதயத்துக்கு ஆல்ரெடி ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது, ஆனால் நம்ம நிறைய சாப்பிட்ட உடனே உடம்புல உள்ள பாதி ரத்தம் வந்து வயிற்று பகுதிக்கு போகுது. அப்போ இதயத்துக்கு ரத்த ஓட்டம் இன்னும் கம்மியாகும் போது இது போல் சிம்டம் வரும், நெஞ்சு வலி வர்றது, இல்லை கேஸ் மாதிரி சில பிரச்சனைகள் வரும். அப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருதுன்னா உடனே கேஸ்ன்னு சொல்லி நம்ம அதுக்குள்ள மருந்துகள் மாத்திரையே எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்க டாக்டரை போய் பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தா நம்ம ஏர்லியராக, அதாவது மேஜரான ஒரு ஈவெண்ட்லேருந்து நம்மளால் காத்துக்கொள்ள முடியும். இன்னொன்று சொல்கிறாங்க டாக்டர், இதய செயலிழப்பு அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன டாக்டர்? மாரடைப்பிற்கும் இதய செயலிழப்பிற்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள் என்ன டாக்டர்? ஸோ ஹார்ட் அட்டாக்னா இதயத்துக்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்து இதயத்துடைய தசைகளுக்கு போகாத சமயம் இதயத்திலிருந்து ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் தான் ஹார்ட் அட்டாக். ஸோ அப்போ தான் நெஞ்சு வலி வரும், அதிகமான டிஸ்னியான்வாங்க, மூச்சோட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஹார்ட் அட்டாக் சிம்டத்தை வந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனாலும் இதயத்துக்கு தேவையான ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்க போது இதயத்துடைய மசில்கள் வந்து வீக் ஆகும். ஸோ இதை தான் ஹார்ட் ஃபெயிலியர்னுவாங்க. இதுதான் இதய செயலிழப்பு. அதாவது ஹார்ட்டுக்கு தேவையான ரத்த ஓட்டம் போகாமல் ஹார்ட்டினுடைய மசில்கள் எல்லாம் செயலிழந்து ஹார்ட் வந்து வீக் ஆகிறது. ஸோ இவங்க தான் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் சொல்லலாம். ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு வந்து இனிஷியலாக வந்து ஹார்ட் ஃபெயிலியர் சப்போர்ட்டுக்குள்ள மருந்துகள் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மருந்துகள் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து அந்த ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டத்தை வந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வரலாம். சிலவங்களுக்கு அந்த மருந்துகள்னால முடியாத பட்சத்தில் இப்போ ஹார்ட் வந்து அந்த வீக் ஆகி சில ஹார்ட் ரொம்பவும் வீங்கி போயிடும். ஸோ அதை வந்து எல்வி அனியூரிசம்னுவாங்க. இல்லை ஹார்ட் ஃபெயிலியர்னால சில சமயம் வேல்வுக்குள்ளேயே லீக்கேஜ் வரலாம். இதயத்தின் உள்ள சில வேல்வ் இருக்கும், மைட்ரல் வேல்வ்னு சொல்லுது, அதில் வந்து லீக்கேஜ்கள் வரலாம். ஸோ அந்த வேல்வை ரிப்பேர் பண்ணுறதுனாலையோ இல்லை இந்த எல்வி அனியூரிசம் போல் ஹார்ட் வீக்கத்தை சரி பண்ணக்கூடிய சர்ஜரி பண்ணாலோ
அவங்க ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸ் வந்து வெளியே வரலாம். தென் இதையும் மீறி ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்குதுன்னா வேறு சில மிஷின்கள் எல்லாம் ஹார்ட்டுக்கு உள்ள வைக்கலாம். சிஆர்டி இதயத்திற்குள்ள சில ஒயர்ஸை வச்சு இதயத்தை வந்து ஈக்குவலாக பம்ப் பண்ண வைப்பாங்க. சிஆர்டின்னு சொல்லி ஒரு மிஷின் உண்டு, அதை வச்சு பம்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் மீறியும் அவங்களுக்கு சிம்டம் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குன்னா ஃபைனல் ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இதய மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ணுறது மாதிரி இருக்கும். டாக்டர், எந்த வயதில் ஹார்ட் அட்டாக் தொடங்க வாய்ப்பு இருக்குது? ஹார்ட் அட்டாக் வரதுக்கான காரணங்களா என்னென்ன எல்லாம் சொல்லுவீங்க டாக்டர்? ஸோ மெயினாக நமக்கு இப்போது ஜென்ரல் பாப்புலேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஹார்ட் அட்டாக் எதனால வருதுன்னா அதிகமான கொழுப்பு சத்துனால தான் வருதுன்னு. ஸோ இந்த கொழுப்பு சத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெடிக்கல் டைமில் வந்து அத்ரோஸ்க்ளரோசிஸ்னு வாங்க. அத்ரோஸ்க்ளரோட்டிக் சேஞ்சஸ். அத்ரோஸ்க்ளரோட்டிக் சேஞ்சஸ்னால் நம்மளுடைய ரத்த நாளங்கள் எல்லாம் கொழுப்பு அப்படியே போய் படிகிறது. நம்ம இப்போ ஒரு பைப்பை இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஒரு பைப்பில் வந்து தண்ணி போயிட்டே இருக்குது, அது இல்லாமல் அப்படியே பாசி படிகிறது மாதிரி நம்ம கொழுப்பு படிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கொழுப்பு படிகிறது வந்து நம்ம டீனேஜ் பருவத்துலேருந்தே ஆரம்பிச்சிடும். ஸோ டீனேஜ் பீரியடில் டீனேஜ்னா ஒரு 14 இயர்ஸ் 12 இயர்ஸ்லேருந்தே அது ஆரம்பிச்சிடும். அது எந்த ரத்த நாளங்கள் அதிகமாக படியுதோ அதற்கேற்றாற் போல் சிம்டம் வரும். இப்போ இதயத்தில் படிஞ்சதுன்னா ஹார்ட் அட்டாக் வரலாம். இது மூளைகளுக்கு போகிற ரத்த குழாயில் படிஞ்சதுன்னா ஸ்ட்ரோக்ஸ் வரலாம். கிட்னி இது போல் ரத்த குழாய் வந்து அதனுடைய சிம்டம்கள் வரலாம். ஸோ இந்த கொழுப்பு குறைக்கிறதுக்கான இது வந்து ஃபஸ்ட்டு வந்து டயட் நல்ல டயட், அதாவது நல்ல ஹெல்த்தி டயட். அதுக்காக நல்ல சுகர் கண்ட்ரோல். அதிகமான குளுக்கோஸ், அதிகமான சுகரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போய் கொழுப்பாக தான் மாறுது. ஸோ நம்ம வந்து நிறைய கார்போஹைட்ரேட் எடுக்கிறோம், நிறைய சுகரி ட்ரிங்க்ஸ், சோடாஸ் இதெல்லாம் எடுக்கிறோன்னா நம்ம நிறைய சுகரி ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது எல்லாமே ஒன்ஸ் பாடிக்குள்ளே ரீச் ஆனோட நமக்கு தேவையான எனர்ஜியை அதை கன்சியூம் பண்ணிக்கிட்டு மற்றது எல்லாமே கொழுப்பாக தான் ஆகுது. அதுக்கப்புறம் ஹை ஃபேட் டயட், ஹை ஆயிலி டயட், நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுடைய அத்ரோஸ்க்ளரோசிஸ் ப்ராசஸை ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ வந்து இப்போ பீரியட் ஆஃப் 10 or 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸ் இல்லை 70 இயர்ஸில் இப்போ வரக்கூடிய அத்ரோஸ்க்ளரோசிஸ், அதாவது இந்த கொழுப்பு படிப்பானம் வந்து இப்போ வந்து ஏர்லியராகவே 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்லேயே வர ஆரம்பிக்க மெயின் ரீசன் வந்து நம்முடைய டயட்டும் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி தான் காரணம். ஸோ நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறோம், நம்மளுடைய எனர்ஜியெல்லாம் நம்ம சாப்பிட்றதெல்லாம் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னா இந்த கொழுப்பு படிக்கிறதையும் கம்மி பண்ணலாம். அதாவது இந்த கொரோனா பிறகு தான் ஹார்ட் அட்டாக்ஸ் எல்லாம் அதிகமாகுது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களே, இந்த கொரோனாவுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் இப்போ வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா டாக்டர்? ஸோ இப்போ கொரோனானாலேயோ கொரோனா வேக்சின்னாலேயோ இன்சிடென்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக், இன்சிடென்ஸ் ஆஃப் வேறு எதுவும், அதாவது உடம்புல உள்ள ரத்தத்தில் வந்து கிளாட்டார், அதாவது ரத்தம் உறையும் தன்மை வந்து அதிகரிச்சான்னு சொல்லி நிறைய சயின்டிஃபிக் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்து ஒரு இதை கொடுக்கல, அதாவது ஒரு டெஃபினிட்டிவாக இதனால தான் இதெல்லாம் கூடியிருக்குன்னு சொல்லி ஒரு டெஃபினிட்டிவான ரிசல்ட்டை தரவே இல்லை. நிறைய ஸ்டடீஸ் வந்து அதை டிஸ்ப்ரூவ் தான் பண்ணியிருக்குது. பட் ஆனால் நம்ம ரீசெண்ட் டேஸ் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் ஹார்ட் அட்டாக் வரதை பார்க்குறோம். ஸோ என்னுடைய வியூ என்னென்னா, சடனாக ஒருத்தவங்க வந்து மயக்கம் போட்டு இறந்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவோன்னா, சடனாக என்னதான் ஆயிடுச்சு இறந்துட்டாங்கன்னா, ஆனால் இப்போ வந்து உடனே போய் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அவங்க உடனே டயக்னோஸ் பண்ணிடுறாங்க ஹார்ட் அட்டாக் வந்துருக்குதுன்னு. ஸோ த மோர் நம்மளுடைய டயக்னாஸ்டிக் ஸ்டடீஸும் மோர் ஆஃப் மீடியா அவேர்னஸும் இருக்கனால தான் இப்போ இந்த ரீசெண்டாக யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வர ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய நியூஸில் வரதை பார்க்குறோம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டடீஸ் வந்து இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து சேமாக தான் இருக்குதுன்னு சொல்லுது. ஸோ கோவிட்னால இன்சிடென்ட்ஸ் கூடி இருக்கான்னு கேட்டால் இல்லை, பட் வந்து அந்த அவேர்னஸ் கூடி இருக்குது. உணவை தாண்டி வேறு என்னென்ன தவறான பழக்க வழக்கங்களால் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது டாக்டர்? ஸோ உணவை தாண்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லெஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் எதுவும் செய்யாமல் இருக்கிறது, அதாவது ஜஸ்ட் நம்மளுடைய ஒரு உடல் பருமன். ரெண்டாவது வந்து ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், தென் டயட்ரி ஹேபிட்ஸ். இந்த நாலு தான் மெயின் ஃபேக்டர். தென் அது அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், நம்ம ஓவராக டென்ஷன் ஆகிறது, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது, அது தூக்கமின்மை, நம்மளுடைய ஒரு மாதிரி ஒரு அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ன்றாங்கல்ல, நைட்டு ஃபுல்லாக முழிச்சு வேலை பார்க்குறது. ஸோ இதனால் வந்து உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் பில்டப் ஆகும்போது இந்த ரத்த நாளங்கள் வந்து சுருக்கம் வரும். ஸோ அது கூட ஹார்ட் அட்டாக்னுடைய ஒரு ரீசனாக இருக்குது. உணவுகள் பழக்க வழக்கங்கள்லாம் தாண்டி நீங்கள் சொல்கிறீங்க ஸ்ட்ரெஸ்னால வர வாய்ப்பு இருக்குன்னா, அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது இதய நோய்களுக்கு எந்த அளவிற்கு காரணமாக இருக்குது டாக்டர்? ஏன் ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர், நீங்கள் ஒரு ஹார்ட் அட்டாக் கொஸ்டின் கேட்டிங்களா, அது நிறைய பேர் வந்து அதாவது அதிகமான ஸ்ட்ரெஸ் எடுத்து வேலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, உடம்புக்குள்ளே வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸுடைய வேலை என்னென்னா ரத்த நாளங்களை வந்து சுருங்க வைக்கும். அதாவது வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்க. அதாவது சிகரெட்டும் இதே தான் பண்ணுது. நிக்கோட்டின் சிகரெட்டில் இருக்க நிக்கோட்டினும்
சேம் ப்ராசஸ் தான். இட் வில் காஸ் ரத்த நாளங்கள் எல்லாம் சுருங்க வைக்கும். ஸோ அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போதும் அதே போல் சேஞ்சஸ் வந்து உடம்புல ஏற்படனால சீக்கிரமாக அவங்களுக்கு ஏர்லியராகவே சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அதான் இப்போ நாங்கள் கூட எங்களுக்கு கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பார்க்குறோம், நிறைய பேர் வருவாங்க. அதாவது சார் எங்களுக்கு ஸ்மோக்கிங் கிடையாது, ட்ரிங்கிங் கிடையாது, ஐ ஃபாலோ குட் டயட், டெய்லி நான் ஜிம்முக்கு போகிறேன், பட் எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கேன். பட் அவங்கள கேட்டால் வந்து நான் நைட்டு தூங்குறதே கிடையாது, நான் ஃபுல்லாக வேலையிலே இருப்பேன், எப்போ பார்த்தாலும் எனக்கு வேலை டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குன்னுவாங்க. ஸோ வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு ஸ்மோக்கிங் தான். உடல்ல வேறு ஏதேனும் நோய்கள் இருந்தால் அடுத்து இதய பாதிப்போ மாரடைப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எந்தெந்த நோய்கள் இதய நோய்க்கு காரணமாக அமையும்? ஸோ இந்த டயபெட்டிஸ் அண்ட் பிளட் ப்ரெஷர் ஆர் லைக் சைலண்ட் கில்லர்ஸ். டயபெட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து நம்மளுடைய இந்தியன் லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு 25 வயசு 30 வயசுல இப்போ நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் வரதை பார்க்குறோம். மாத்திரை எடுங்க, இல்லை ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த சின்ன வயசு தானே எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி மாத்திரை எடுக்காமல் விட்டுருவாங்க. பட் இந்த சுகருடைய டயபெட்டிஸ் டிசீஸோடைய மெயின் ப்ராப்ளமே நான் முதல்ல சொன்னேன், அந்த அத்ரோஸ்க்ளோரோசின்னு சொல்லி இந்த கொழுப்பு படிகிறது, ரத்த நாளங்களில் கொழுப்பு படிகிறத வந்து இந்த டயபெட்டிஸ் வந்து இந்த கொழுப்பு படிகிற தன்மையை வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும். உடம்புல உள்ள எல்லா ஆர்கன்லேயுமே இந்த அத்ரோஸ்க்ளோரோட்டிக் ப்ராசஸ், அதாவது கொழுப்பு படிகிற தன்மையை வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும். ஸோ வந்து ஒரு யங் ஏஜ் 30 வயசுலேயே சுகர் வருதுன்னா அவங்க டயபெட்டிஸை கண்ட்ரோலாக வைக்கலைன்னா அரௌண்ட் 45 இயர்ஸில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல எல்லா ரத்த நாளங்களையுமே கொழுப்பு படைஞ்சிருக்கும். அதே மாதிரி இதயத்தில் ஃபுல்லாக படைஞ்சிருந்தா அவங்களுக்கு மேஜரான ஹார்ட் அட்டாக் வரும், இதய நோய்கள் வரும். அடுத்தாலும் அதே போல் பிளட் ப்ரெஷர் இதே மாதிரி தான். நம்ம சரியாக மேனேஜ் பண்ணாமல் இருந்தோம்னா எல்லா ரத்த நாளங்களும் கொழுப்பு படிகிற மாதிரி எல்லா ரத்த நாளங்களும் திக்கண்ட் ஆகும். அதாவது ஒரு மாதிரி என்ன சொல்ல, நெகிழும் தன்மை குறைஞ்சி, ரத்த நாளங்கள் நெகிழும் தன்மை குறைஞ்சி அப்படி ஸ்டிஃப் ஆகும். அதுவும் ஒரு டிசீஸ் ப்ராசஸ் காஸ் ஆகி ஹார்ட் அட்டாக்கு இதய நோய்கள் போலவே வர சான்ஸ். ரெண்டாவது வந்து உடல் பருமன், ஒபிசிட்டி. உடல் பருமன் நம்ம ஈஸியாகவே கார்லேட் பண்ணிடலாம். நிறைய நம்ம டயட் எடுத்து உடம்புல கொழுப்பு சத்து அதிகமாகும் போது ஏர்லியராகவே இதய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். டாக்டர், இப்போ மருத்துவத்துறையில் தொழில்நுட்ப வசதிகள் அதிகரித்திருக்கிற சூழலில் இந்த இதய நோய்களுக்கான அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் என்னவெல்லாம் இருக்குது? குறிப்பாக காவேரி மருத்துவமனையில் என்னென்னவெல்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லி வராங்கன்னா இமீடியட்டாக ஒரு வித்தின் 3 ஹவர்ஸ்க்குள்ளே வராங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா எந்த ரத்த நாளங்களில் பிளாக் இருக்குதோ அந்த ரத்த நாளங்களில் உடனே அந்த பிளாக்கை வந்து சரி செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ உடனே அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து பேஷண்ட் ஐசியூக்குள்ளே வந்த உடனே இப்போ கேத்லாப்னு சொல்ல டெக்னாலஜி, கேத்லாப்னு சொல்ல இடத்துக்கு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போய் இதயத்தில் உள்ள ரத்த நாளங்கள் எந்தெந்த இதில் பிளாக் இருக்குன்னு சொல்லி உடனே கண்டுபிடிச்சு அந்த பிளாக்கை வந்து சரி செய்து உடனே ஸ்டென்ட் போட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை பிசிஐன்னு சொல்லுவாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை. ரெண்டாவது வந்து ஸ்டென்ட் போடுறதுக்குள்ள அனட்டமி சரியாக இல்லைன்னா அந்த ரத்த நாளங்கள் உடைக்கக்கூடிய அந்த பிளாக்ஸை உடைக்கக்கூடிய மருந்துகள் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டென்ட் போடவும் வாய்ப்பு இல்லை, ஸ்டென்ட் போடுறதுக்குள்ள அனட்டமியும் சரியாக இல்லை பிளாக்ஸ் மருந்து கொடுத்தும் பிளாக் சரியாக இல்லைன்னா சர்ஜரி பண்ணுற ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததா இதயம் மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் டெக்னிக்ஸ் இப்போ இருக்குது டாக்டர்? ஸோ இதய மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லுது, அதாவது ஒருத்தர் நம்ம முதல்ல பேசுன மாதிரி இதய செயலிழப்பு, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லி என் ஸ்டேஜ் ஹார்ட் ஃபெயிலியர்னுவாங்க. நம்ம எல்லா விதமான மருந்துகள் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனையும் பேஷண்ட்டுக்கு கொடுத்தும் ஹார்ட் ஃபெயிலியர் சரியாக இல்லைன்னா நம்ம கடைசியாக நம்ம செய்கிற ஸ்டெப்பு தான் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சொல்கிறது. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்னா எடுத்த உடனே ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதயம் உடனே அவைலபிளாக இருக்காது. இப்போ அதுக்கு முன்னாடி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் முன்னாடி ஹார்ட்டை சப்போர்ட் பண்ணக்கூடிய மிஷின்கள் இருக்குது. அதாவது நம்ம ஹார்ட்டுக்கு மசிலுக்கு வெளியே சில மிஷின் வச்சுட்டு ஹார்ட்டை சப்போர்ட் பண்ணலாம். எல்வேடுன்னு வாங்க, எல்வேட், ஆர்வேட். ஸோ இந்த மிஷின்களை வச்சு நம்ம ஹார்ட்டை ஒரு இனிஷியலாக 1 or 2 இயர்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணி பேஷண்ட்டை நம்ம நல்லபடியாக வச்சுருக்கலாம். இடைப்பட்ட நேரத்தில் அந்த பேஷண்ட்டுக்கு மேட்ச் ஆகக்கூடிய இதயம் கிடச்சிதுன்னா நம்ம அதே நேரத்தில் நம்ம ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டும் நம்ம பண்ணுறது மாதிரி உள்ள ஃபெசிலிட்டிஸ் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்குது. ஏற்கனவே இதய நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க, குறிப்பாக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா அது வந்த பிறகு அதுக்கு சிகிச்சை எடுத்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும்? ஸோ ஒருத்தருக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு டாக்டரை பார்த்து என்ன ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து அவர் தவறாமல் கடைபிடிக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கிலீஷ் மருந்து ஒத்துக்கலை, நாங்கள் ஆயுர்வேதத்துக்கு போகிறோம், சித்தாக்கு போகிறோம் சொல்லி டக்குன்னு மெடிசின் இதை வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணுவாங்க. அப்படி எதுவும் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு டாக்டர் ஃபாலோ பண்ணி என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அந்த அட்வைஸ் அப்படியே ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது டயட், ப்ராப்பர் டயட்.
டயபெட்டிஸ் இருந்ததுன்னா அந்த சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகிற மாதிரி உள்ள டயட் எடுத்துக்கணும். அது மாதிரி ஹை கொலஸ்ட்ரால் டயட் எடுக்கக்கூடாது, ஹை ஃபேட்டி டயட். ஸோ டயட் நல்லா கண்ட்ரோலாக இருக்கணும். ரெண்டாவது கொடுக்கப்பட்டிருக்க மருந்துகளை ஒழுங்காக சாப்பிடணும். மூணாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. பெர் டே ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 1/2 hour to 45 minutes நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்கிற ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து அவங்க ஏற்படுத்திக்கணும். லைக் வாக்கிங் போகலாம், இல்லை ஜாகிங் போகலாம், இல்லை ஏதாவது ஒரு ஏதாவது இப்போ கேம்ஸில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஷட்டில் விளையாடுறது, இல்லை கிரிக்கெட் விளையாடுறது, தே கேன் டூ ஆல் த ஆக்டிவிட்டி. அதாவது ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா வீட்லேயே முடங்கி கிடக்கணும் கிடையாது. ஒன்ஸ் அந்த ஹார்ட் அட்டாக்லேருந்து வெளியே வந்த பிறகு தே கேன் பி ஆஸ் நார்மல் ஆஸ் பாசிபிள். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுனால அவங்க ஈடுபட்டு நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்க தே வில் ஹேவ் எ நார்மல் லைஃப் ஸ்பேன். அவங்களும் மற்ற எல்லாரும் போல நார்மலாகவே வாழ முடியும். ஏன்னா இப்போ ஒரு டைம் அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ், ஏதாவது ஹார்ட் அட்டாக் மாதிரியான டிசீஸ் வந்தது அப்படின்னா அடுத்தது அவங்களுக்கு இந்த நோய் வர வாய்ப்பு இருக்குது, அதனால் அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா என்ன டாக்டர்? ஸோ ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னா அதாவது அவருடைய அதாவது இதான் சொல்லலை, இதயத்தில் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னா அதன் அர்த்தம் என்னென்னா இதயத்தில் உள்ள ரத்த குழலில் வந்து கொழுப்பு இல்லை அந்த ரத்தம் உரையிற தன்மை வந்து அதிகமாகி தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ இந்த இதயத்தில் அந்த கொழுப்பு வந்து அடைக்கிற இதயத்தில் உள்ள ரத்த குழலில் வந்து இதயத்தில் இதயம் மாத்திரம் இருக்காது, உடம்புல உள்ள எல்லா ரத்த குழலையுமே அதே போல் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். மூளையிலையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், உடம்புல மற்ற எல்லா ரத்தங்களையும் பாதிப்பு. ஸோ வந்து ஒன்ஸ் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுனாலே சில மருந்துகள் கொடுப்பாங்க, அதாவது பிளட் தின்னர்ஸ்னு சொல்ல மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த பிளட் தின்னர்ஸ்னு சொல்லுறது ரத்தத்தை வந்து உரையாமல் வச்சுக்கிறக்குள்ளே சப்போர்ட் பண்ண மெடிசின்ஸாக இருக்கும். ஸோ அந்த மெடிசின்ஸ் வந்து உங்கள் லைஃப் டைம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ வந்து இப்போ ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா தேர் இஸ் எ சான்ஸ் அடுத்தால வந்து அவருக்கு ஸ்ட்ரோக் வரதுக்குள்ள சான்ஸ் அதிகமாக இருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது உடல் பகுதியிலே ரத்த நாளங்கள் சுருக்கம் வரக்கூடிய சான்சஸும் அதிகமாக இருக்கலாம். கை கால் கைக்கு போகிற ரத்த குழலில் சிலமே சுருக்கம் வரலாம், இல்லை மூளைக்கு போகிற ரத்த குழலில் சுருக்கம் வரலாம். இப்படியெல்லாம் சுருக்கம் வர சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அதுக்குள்ளே கொடுக்குற மெடிசின்ஸை ஒழுங்காக சாப்பிடணும். மற்ற உறுப்புகள் எதுவும் பாதிப்பு இருக்கான்னு சொல்லி டெஸ்ட்டை அண்டர்கோ பண்ணி அதுக்குள்ள வைத்தியமும் அவங்க எடுத்துக்கலாம். டாக்டர், இப்போ வந்து முழு உடல் பரிசோதனை, இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ ஒருத்தர் எந்த வயசில் இந்த முழு உடல் பரிசோதனையை எடுத்துக்க ஆரம்பிக்கலாம்? இதயம் தொடர்பான நோய்கள் வராமல் இருக்க ஒருத்தர் என்ன பண்ணணும்? ஸோ மாஸ்டர் ஹெல்த் செக்கப் சொல்கிறது இப்போ ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது தன்னுடைய குடும்பத்தில் யாருக்காவது இதய நோய்கள் இல்லை இதய பிரச்சனைகள் இருக்குன்னா என்னுடைய அட்வைஸ் வந்து 35 வயசு இல்லை 30 வயதையே அவங்க மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுக்கிறது பெட்டர். அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அப்பா அம்மா இல்லை குடும்பத்தில் யாருக்காவது இதய நோய்கள் இருந்ததுன்னா 30 வயசுலேயே மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுக்கிறது பெட்டர். இல்லைன்னா ஒரு ஃபேமிலியில் எல்லாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை, அவங்களும் இருக்கிற நாமளும் ஒரு நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்னா 40 வயசுக்கு மேலே மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணலாம். இதய நோய்கள் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? நிறைவாக உங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் சொல்லலாம் டாக்டர். ஸோ இதய நோய் வராமல் இருக்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், கரெக்டான டயட், அதிக ஃபாஸ்ட் ஃபுட், இந்த சுகரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது இஸ் பெஸ்ட் திங். தென் ரொம்ப ஆயிலியான ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறதும் ஒரு நல்ல இது. அதிகமான காய்கறிகள் சேர்த்துக்கோங்க, நிறைய ஃபைபர் ரிச் ஃபுட் எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் டயட்னால எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஃபேட் அண்ட் சுகர் இதை வந்து எவ்வளோக்கு கம்மியாக எடுக்கிறோமோ அவ்வளோக்கு நம்முடைய லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நல்லாயிருக்கும். தென் எக்ஸசைஸ் பெர் டே அட்லீஸ்ட் 30 to 45 minutes எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். தென் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ட்ரக் அபியூஸ் இந்த மூணுமே இருக்கக்கூடாது நம்ம லைஃப் ஸ்டைலில். ஹார்ட்டுக்கு வந்து நிறைய டேமேஜை உண்டு பண்ணும். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் இதய நோய்கள் தொடர்பாகவும் அதற்கான சிகிச்சை முறைகள் தொடர்பாகவும் விரிவாக விளக்கி மருத்துவ ஆலோசனைகளை வழங்கியதற்காக நன்றி டாக்டர். நன்றி. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.